அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம தாவர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நீராவி போக்கு. இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. இரண்டாவது வினா, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மூங்கில் மரம். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். அடுத்த வினா, ஈஸ்டின் பாலில இனப்பெருக்க முறை என்ன? ஈஸ்டின் பாலில இனப்பெருக்க முறை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொட்டு விடுதல். ஈஸ்டின் பாலில இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். அடுத்த வினா, ஸ்பைரோகெராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் என்ன? ஸ்பைரோகெராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, துண்டாதல். ஸ்பைரோகெராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் துண்டாதல். அடுத்த வினா, இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பிரயோஃபில்லம். இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் செய்வது பிரயோபில்லம். அடுத்த வினா, அவரை எந்த குடும்பத்தை சேர்ந்தது? அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பேபேசி. அவரை பேபேசி குடும்பத்தை சார்ந்தது. ஏழாவது வினா, மட்ட நீள தண்டிற்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் மட்ட நீள தண்டிற்கு எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இஞ்சி. மட்ட நீள தண்டிற்கு எடுத்துக்காட்டு இஞ்சி. அடுத்த வினா, உண்ணத்தகுந்த காளான் எது? கீழ்கண்டவற்றுள் உண்ணத்தகுந்த காளான் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அகாரிகஸ். உண்ணத்தகுந்த காளான் அகாரிகஸ். அடுத்த வினா, விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி எது? விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குளோரெல்லா. விண்வெளி பயணத்தின் போது பயன்படும் பாசி குளோரெல்லா. அடுத்த வினா, வில்வம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? வில்வம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரூட்டேசி. வில்வம் ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்த ஒரு முக்கியமான வினா, கீழாநெல்லி தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? கீழாநெல்லி தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஃபில்லாந்தஸ் அமாரஸ். கீழாநெல்லி தாவரத்தோட அறிவியல் பெயர் ஃபில்லாந்தஸ் அமாரஸ். அடுத்த வினா, தூதுவளை தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? தூதுவளை தாவரத்தின் அறிவியல் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சொலானம் ட்ரைலோபேட்டம். தூதுவளை தாவரத்தின் அறிவியல் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம். அடுத்த வினா, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? கீழ்கண்டவற்றுள் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். அடுத்த வினா, வெண்டை தாவரத்தின் இருசொற் பெயர் என்ன? வெண்டை தாவரத்தின் இருசொற் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹைபிஸ்கஸ் கென்னபினஸ். வெண்டை தாவரத்தின் இருசொற் பெயர் ஹைபிஸ்கஸ் கென்னபினஸ். அடுத்த வினா, தாவர உலகின் மிகச்சிறிய விதை எது? தாவர உலகின் மிகச்சிறிய விதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆர்கிட் விதை. தாவர உலகின் மிகச்சிறிய விதை ஆர்கிட் விதை. அடுத்த வினா, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடுவது எது? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் வெளியிடுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் என்னத்தை வெளியிடுனா ஆக்சிஜனை வெளியிடும். அடுத்த வினா, கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? இது ஒரு முக்கியமான வினா. கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஸ்ட்ரோமா பகுதியில் கிரப் சுழற்சி நடைபெறுகிறது. கிரப் சுழற்சி ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்த வினா, சொலானம் மெலஞ்சினா என்பது எந்த தாவரத்தின் அறிவியல் பெயர்? சொலானம் மெலஞ்சினா என்பது எந்த தாவரத்தின் அறிவியல் பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கத்திரிக்காய். சொலானம் மெலஞ்சினா என்பது கத்திரிக்காய். அடுத்த வினா, ஏரன் கைமா பொதுவாக அதிகம் காணப்படுவது எதில்? ஏரன் கைமா பொதுவாக அதிகம் காணப்படுவது எதில்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நீர்வாழ் தாவரங்கள். நீர்வாழ் தாவரங்களில் ஏரன்கைமா அதிகமாக காணப்படும். கடைசி வினா கோர் கடைசி வினா குளோரன் கைமாவின் பணி யாது? குளோரன் கைமாவின் பணி யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை. குளோரன் கைமாவோட பணி ஒளிச்சேர்க்கை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தாவர உலகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 20 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.